சாமுவேல் என்று ஒரு குட்டி சிறுவன் இருந்தான். சாமுவேலின் அப்பா பெயர் எல்கானா, அம்மா பெயர் அன்னாள். சாமுவேலின் அம்மா அவனைக் கர்த்தரிடம் கேட்ட விண்ணப்பத்தின்படி பெற்றுக்கொண்டதால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு என்று ஒப்புக்கொடுத்து அவனை வளர்த்து வந்தார். அதன்படி சாமுவேலை கூட்டிக் கொண்டு சீலோ தேவாலயத்திற்கு சென்றாள். அங்கே ஏலி என்ற ஒரு தாத்தாவிடம் சாமுவேலை கொண்டு வந்து விட்டார்கள். சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவில் சாமுவேல் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சாமுவேல் சாமுவேல் என்று ஒரு குரல் தெளிவாய்க் கேட்டது. சாமுவேல் எழுந்து ஏலியின் அருகே ஓடினான். ஏலியிடம், என்னை கூப்பிட்டீர்களா என்று கேட்டான் சாமுவேல். இல்லை, நான் அழைக்கவில்லை. நீ போய் படுத்துக்கொள் என்றார். மீண்டும் சாமுவேல் சாமுவேல் என்று குரல் ஒலித்தது. சாமுவேல் மீண்டும் ஏலியின் இடத்துக்கு ஓடினான். என்னை கூப்பிட்டீர்களா என்று கேட்டான். இல்லை சாமுவேல், நான் உன்னை கூப்பிடவில்லை என்றார். ஏலிக்கு சாமுவேலை கூப்பிட்டது கர்த்தருடைய சத்தம் என்று புரிந்தது. சாமுவேலிடம், நீ போய் படுத்துக்கொள், இனி உன்னை கூப்பிடும் சத்தம் கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்றார். சாமுவேல் ஏலியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். போய் படுத்துக்கொண்டார். மூன்றாம் முறை சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிடும் சத்தம் கேட்டது. உடனே சாமுவேல், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அதன் பிறகு சாமுவேலிடம் கர்த்தர் பேசத் தொடங்கினார். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பின்னாட்களில் கர்த்தர் சாமுவேலை மிக பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றி சாமுவேலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அன்பு குழந்தைகளே, நீங்களும் சாமுவேல் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களைக் கொண்டும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார்.